தமிழ் சொந்தங்களே, நாம இப்ப இருக்கக்கூடிய பகுதி எந்த பகுதின்னு சொன்னா புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் என்கின்ற கிராமத்தினுடைய ஒரு கடைசியாக இருக்கக்கூடிய எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த பகுதியில தான் இன்னைக்கு மத்திய அமைச்சர் அருண் ஜெட்லி ஒப்புதல் கொடுத்திருக்கிறாரு. எதுக்குன்னு சொன்னா இயற்கை வாயு இந்த பூமியில தான் இருக்குது. எனவே தமிழ்நாட்டில் இந்த பூமியில தான் முதலாக நம்ம இயற்கை வாயுவை எடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த இடத்தை சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடத்த நம்ம நேற்று நைட்டு பார்க்கும் பொழுது பெரிய ஒரு அதிர்ச்சி தான் இருந்துச்சு. என்னன்னு சொன்னா திடீர்னு தான் வாயு எடுக்க போறாங்க அப்படின்னு நாமெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இங்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஆல்ரெடி எல்லாமே ப்ரீ பிளான் எல்லாமே முடிஞ்சிருச்சு. வேலையெல்லாம் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாங்க. இப்ப இந்த இடம் கிட்டத்தட்ட ஒரு 10 ஏக்கருக்குள்ளான இடம். இந்த இடத்தெல்லாம் அன்னைக்கே கிட்டத்தட்ட 2007 நினைக்கிறேன். 2007 வாக்குல திமுக காங்கிரஸ் பீரியட்ல இந்த திட்டம் கொண்டு வந்துட்டாங்க. அந்த நேரத்துல இந்த இடத்தெல்லாம் வளைச்சு போட்டாங்க போல இருக்கு. அதாவது சாதாரணமா இருக்கக்கூடிய 1 லட்சத்துக்கு உண்டான பெருமான மதிப்புள்ள இடத்த 2 லட்சத்தை மக்கள்கிட்ட ஆசையை காட்டி இந்த இடத்த வாங்கி வச்சுட்டு இப்ப இந்த போர்வெல்லாம் போட்டிருக்கிறாங்க. இந்த போர்வெல் 2007 வாக்குலயே போட்டதாக நேற்று கேட்கும்போது மக்கள் சொன்னாங்க. இந்த 2007 வாக்குல அந்த போர் போடும் பொழுது எத்தனை அடிக்கு போட்டாங்கன்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட 10,000 மீட்டர், 10,000 அடிக்கு கீழே 10,000 to 13,000 அடி இந்த போர் போட்டிருக்கிறாங்க. அப்ப போடும் பொழுது என்னன்னு பார்த்தா இதுல இருக்கக்கூடிய நிலத்தடி நீர் எல்லாத்தையும் வெளியேற்றிருப்பாங்க. இந்த போர் போடும் போது கூட கிட்டத்தட்ட 8 மாசத்துக்கு அந்த வாயுல நெருப்பு எரிஞ்சதா நேத்து ஒரு சகோதரர் சொன்னாங்க. இந்த ஏரியா மக்கள் தான் சொன்னது. 8 மாசத்துக்கு இதுல இருந்து நெருப்பு வந்திருக்குது. இந்த ராட்சத போர்ல என்ன பண்ணுவாங்கன்னா இதுலதான் கிட்டத்தட்ட அந்த வாயுவை எடுக்கிறதுக்கு 600 வகையான வேதிப்பொருட்கள் கெமிக்கல் அதை உள்ள செலுத்தி அதை பூமிக்கு அடியில போக வச்சு அதுல பாறையை 2ஆ பிளக்க வச்சு அதுல இருந்து தான் இந்த மீத்தேன்கிற இந்த வாயு. ஆனா இந்த மீத்தேன் வாயு போன வருஷத்துலதான் தமிழகத்துல எடுக்க மாட்டோம், தடை செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இந்த பரபரப்பு அரசியலை ஏற்படுத்தி மக்களை திசை திருப்பி எதுலையுமே அரசியல்வாதிகளுடைய இது என்னன்னு சொன்னா பொதுவா மக்களை சிந்திக்க விடாத நிலைக்கு கொண்டு வந்துடணும். அந்த நேரத்துலதான் உள்ள போடுவாங்க. அப்படி புகுந்த நேரம் தான் இந்த நேரம். மக்கள் எல்லாத்தையும் பிரஸ் மீடியா எல்லாத்தையும் அரசியல்வாதி வீட்டு வாசல்ல போய் நிக்க வச்சுட்டு மக்களை எல்லாம் எப்ப என்ன பிரேக்கிங், அடுத்து என்ன பிரேக்கிங் நியூஸ் வரும், என்ன அடுத்தடுத்து என்ன வரும் அப்படின்னு டிவி முன்னாடி அடிமைப்படுத்தி விட்டு அந்த கொல்லப்புற வழியா இந்த மீத்தேன் திட்டத்தை இயற்கை வாயுங்கிற பேர்ல மீத்தேன்கிற பேரை எடுத்துட்டு ஹைட்ரோ கார்பன் என்கின்ற பெயர்ல இந்த திட்டத்தை அமல்படுத்துறதுக்கு இங்க பண்ணி வச்சிருக்கிறாங்க. இதுல என்னன்னு சொன்னா இப்ப எல்லாமே செட் பண்ணி இருக்கு ஆல்ரெடி. இதுல இருந்து எடுக்கப்பட்ட கச்சா எண்ணெய் குருடாயில் அந்த எண்ணெயை ஒரு பகுதியில இப்ப அந்த பகுதியில தான் வச்சிருக்காங்க. ஒரு தொட்டி கட்டி அந்த இதுலயே அந்த கச்சா எண்ணெயை போட்டு வச்சிருக்காங்க. அது ஒரு 4-5 வருஷமா அந்த எண்ணெய் கிடக்கு. அப்படியே அதை எடுத்து எரிச்சு பார்த்தா எரியுது. எப்ப பத்த வச்சாலும் எரியுது. ஓப்பனா தான் இருக்கு. எந்த ஒரு சேஃப்டியும் கிடையாது. இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு பாரு எரிஞ்சிச்சுன்னு சொன்னா இந்த பகுதியில இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பெரிய ஆபத்து தான். அதுல இருந்து வரக்கூடிய விஷ வாயு. இன்னும் சொல்ல போனோம்னா அந்த வாயு என்ன அந்த ஆயில் எதுன்னு சொன்னோம்னா இப்ப சமீபத்துல நம்ம சென்னையில கலந்துச்சுல எண்ணூர்ல அந்த ஆயில் தான். அந்த ஆயில் சென்னையில கலந்த அந்த கழிவுன்னு சொல்லி கொண்டு கொட்டிட்டு போனாங்களா இல்ல அந்த ஆயில் உண்மையாவே கொட்டப்பட்டது ஆக்சிடென்டா அப்படிங்கறது அது தெரியல. ஆனா அதை அல்றதுக்கு இன்னைக்கு எப்படி நம்ம பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம்னு தெரியுது. அதையும் மீடியா மறைச்சிட்டு இது வரைக்கும் அல்லாங்களா அல்லலையா அதுக்கு மக்களுக்கு எந்த மாதிரியான ஆபத்தெல்லாம் இருக்கு அப்படிங்கறத அதை ஒரு பக்கம் மறைச்சிட்டு இப்ப சைடு கேப்ல இந்த மீத்தேன் திட்டத்தை கொண்டு வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கிறாங்க. ஹைட்ரோ கார்பன்டாவே அதுல பல வாயு இருக்கு. மீத்தேன் இருக்குது, புரோப்பைன் இருக்குது, பென்சைன் இருக்குது. இது இப்ப இந்த திட்டத்தினால மக்களுக்கு என்ன பாதிப்பு, என்ன பாதகம், என்ன சாதகம் இதை இதுவரைக்கும் யாராவது தெளிவுபடுத்தி இருக்கிறாங்களா? அரசோ அல்ல ஆட்சியாளர்களோ யாராவது தெளிவுபடுத்தி இருக்கிறாங்களா? இந்த திட்டம் போடப்பட்டது யாருனால? திமுக காங்கிரஸ் இந்த கவர்மெண்ட் தான் போட்டுச்சு. இப்ப இருக்கிறது யாரு? ஏடிஎம்கே பிஜேபி 2 கவர்மெண்ட் சேர்ந்துதான் இப்ப இதை செய்யுது. மொத்தத்துல மக்கள் நலனுக்கு யாருக்குமே அக்கறை கிடையாது. எந்த கவர்மெண்ட்டுக்குமே மக்கள் நலன்ல அக்கறை கிடையவே கிடையாது. அவங்களுக்கெல்லாம் தேவை இந்த பூமியை இந்த பொதுவா தமிழ்நாட்டில தான் பல செழிப்பாக இருக்கக்கூடிய பகுதியில ஒரு பகுதி இந்த பகுதியும் கூட. இந்த பகுதியெல்லாம் பார்த்தோம்னா சுத்தி கருவ கடா தான் இருக்கு. இதுக்கு அங்கிட்டு போய் பார்த்தோம்னு சொன்னா அங்கிட்டுலாம் பாத்தீங்கன்னா தென்னை மரம், பலாமரம் இந்த மாதிரி ஒரு விவசாயம் பண்ணக்கூடியதான். டெல்டா மாவட்டம் தஞ்சாவூருக்கு ஒட்டி இருக்கக்கூடிய
புதுக்கோட்டை மாவட்டமாக இருக்கக்கூடிய நெடுவாசல், இந்த நெடுவாசல் பகுதி, இந்த வடகாடு, இப்படி கிட்டத்தட்ட 900 இடத்துல இந்த மீத்தேன் வாயு எடுப்பதற்கு தமிழ்நாட சூஸ் பண்ணிருக்காங்க. தமிழ்நாட்டுல சூஸ் பண்ணதுக்கு யார்கிட்ட கொடுத்திருக்காங்க? ஏஜென்ட் யாரு? பாரதிய ஜனதாவில் இருக்கக்கூடிய, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மல்லிகா அர்ஜுனா என்கின்ற அவருடைய ஏஜென்ட் தான் இந்த வேலையை எடுத்து இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்குது. அப்ப தண்ணி தரமாட்ட, விவசாயம் பாக்குறதுக்கு தண்ணி தரமாட்ட. கட் பண்ணு. இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிற இடம் வந்து இங்க வந்து தண்ணி ஸ்டோரேஜ், அதுல இருந்து எடுக்கக்கூடிய தண்ணி எல்லாம் வந்து இங்கதான் வந்து வைக்க போறாங்க. இதுலதான் சேமிச்சு வைக்க போறாங்க. அதுக்காக கட்டப்பட்ட தொட்டி தான் அது. இந்த தொட்டியெல்லாம் கட்டி கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் இருக்கும் போல இருக்கு. அப்படித்தான் தெரியுது பார்த்தா. அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த தொட்டி வந்து அதுலதான் இப்ப அந்த எண்ணெய் கழிவு இருக்கு. இது வந்து போர்வெல். இப்ப அதுல இருந்து இந்த பக்கத்து தான் தண்ணி வந்து இங்க வந்து ஸ்டோரேஜ் ஆகும். அந்த இதுல இருந்து அங்கேயிருந்து அந்த பம்பு போட்டிருக்காங்கல்ல கேஸ், அதுல இருந்து இதுல இருந்து வந்து இதுக்குள்ளதான் தண்ணி ஸ்டோரேஜ் ஆகும். அங்கிட்டு இருக்கக்கூடிய இது வந்து